ரத்தன் டாட்டாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல அவரை மாதிரி ஒரு கொடைவள்ளலை நம்மளால பார்க்கவே முடியாது. கொரோனா டைம்ல கூட ரத்தன் டாட்டா அவர்கள் தன்னோட டாடா குரூப் மூலமா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேல நன்கொடையா கொடுத்திருக்காரு. அப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா அவருக்கு என்ன கிடைக்குது, அதையும் தன்னோட வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சியை எப்ப ஃபீல் பண்ணாருன்னு சொல்லியும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதைத்தான் இதை பார்க்க போறோம். ஒரு தடவை ரேடியோ ஜாக்கி ரத்தன் டாட்டாவிட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு எது ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரத்தன் டாட்டா என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தை ஃபீல் பண்ணதா சொல்லியிருப்பாரு. அது என்னென்ன அப்படின்னா, நிறைய செல்வங்கள் சேர்க்கிறப்பவா இருக்கட்டும், நிறைய மதிப்புமிக்க பொருட்களை கலெக்ட் பண்றப்பா இருக்கட்டும், அவருக்கு கிடைச்ச மகிழ்ச்சி ரொம்பவே டெம்பரவரியா தான் இருந்துச்சு. அடுத்தது அவர் இந்தியா மற்றும் ஆசியாவுடைய மிகப்பெரிய எஃகு தொழிற்சாலையை ஓனராகவும் இருந்தாரு. அந்த டைம்ல அவர்கிட்ட தான் இந்தியா ஆப்பிரிக்காவுடைய டீசல் சப்ளை கிட்டத்தட்ட 95% இருந்துச்சு. ஆனா அப்ப கூட அவரால் உண்மையான மகிழ்ச்சியை ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எப்பதாங்க அவருக்கு உண்மையான சந்தோஷம் கிடைச்சிருக்கோ, அது எப்ப அவர் ஃபீல் பண்ணிருப்பாதான் நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு நாள் ரத்தன் டாட்டா அவரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாரு. அதாவது ஒரு 200 ஊனமுற்ற குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாள் வீல் சேர் வாங்கி தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவரோட நண்பர் கேட்டுக்கிட்டதுக்காக உடனடியா அதை வாங்கி கொடுத்திருப்பாரு. அப்ப ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு, உன்னோட கையால நீயே கொடுத்த அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றப்ப தன்னோட ஃப்ரெண்டு கம்பல் பண்ணதுனால அவர் கூட போய் அங்க இருந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வீல் சேரை தன் கையாலே கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்ப அங்க இருந்த குழந்தைங்க முகத்துல ஒரு விசித்திரமான புன்னகையை பார்த்திருப்பாரு. அப்பதான் அவர் உண்மையான மகிழ்ச்சியை ஃபீல் பண்ண சொல்லியிருப்பாரு. ஏன்னா அங்க இருக்க எல்லா குழந்தைகளுமே வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து வேடிக்கை பாக்குறப்பதான் அந்த செகண்ட் தான் அவர் தனக்குள்ள உண்மையான மகிழ்ச்சியவே ஃபீல் பண்ணதா சொல்லியிருப்பாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே போகலான்னு கிளம்பும் போது ஒரு குழந்தை அவருடைய காலை இறுக்கமா பிடிச்சுக்கிருமா. சோ அவ குனிஞ்சு அந்த குழந்தைகிட்ட உனக்கு என்ன வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுமா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் இப்ப உங்க முகத்தை நல்லா பார்க்கணும், அப்பதான் உங்களுடைய முகத்தை என்னால நல்ல மைண்ட்ல ஏத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு அந்த குழந்தை. அதுக்கு அவர் ஏன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுமா, ஃபியூச்சர்ல பின்னாடி உங்களை சொர்க்கத்துல நான் மீட் பண்ணும்போது உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல முடியும்னு சொல்லி சொல்லுச்சு அந்த குழந்தை. அந்த குழந்தையோட பதில்னால அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அந்த பதில் தான் அவர் லைஃபை பார்க்கறதுக்கான வியூவே மாத்துச்சு. பாத்தீங்களா, எவ்வளவுதான் நம்ம கிட்ட காசு, பணம், வசதி வாய்ப்பு, சொகுசான வாழ்க்கை இப்படி எவ்வளவு வேணா இருக்கட்டும், ஆனா அது எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை தரும் சொல்லி உறுதியா சொல்லவே முடியாதுங்க. ஆனா அதுவே எதிர்பாராம அடுத்தவங்க செய்யக்கூடிய சின்ன உதவிதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும்ன்றதுதான் ரத்தன் டாட்டா இதன் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்காருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு உண்மையான ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.